ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம பாரதி ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. எப்படியாச்சும் நாம் நம்ம கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த அதுக்கிட்ட சொல்லணும். சொன்னால் அடி ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்ம எதிர்பார்த்த கண்ணன் வரப்போகிறாருன்னு சொன்னால் அடி ரொம்ப ஹாப்பி ஆகுவார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா, நம்ம ஆதி வராங்க. இந்த பக்கம் ஆதி பார்க்கணுங்கிறதுக்காகவே ஆதியை புரிய வைக்கிறதுக்காக ஒரு பொம்மையை எடுத்து 2 தலையணிக்கு நடுவில் படுக்க வச்சு பொறுத்து வச்சுருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஆதி என்ன பார்த்து இதெல்லாம் அப்படின்னும் போது நம்ம கண்ணன் தாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து தமிழ் வராங்க. தமிழ், பாத்தியா இங்கே பாரு, கண்ணன் வந்தா இனி அம்மா அப்பா பக்கத்தில் நீ படுக்கவும் முடியாது அப்படின்னு சும்மா கேலி பண்ணி பேசினதும் கோவப்பட்டு நம்ம தமிழ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம் இந்த பொம்மையை அந்த இடத்துல படுக்க வச்சது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் தமிழ் என்னாச்சு? நான் தான் வச்சேன் அப்படின்னு அந்த இடத்துல பாரதி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்னோட இடத்துல யாருமே வர முடியாது, யாரும் வரவும் கூடாது அப்படின்னுட்டு உடனே அந்த பொம்மையை போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்காங்க. அப்போது 2 பேரும் என்னாச்சு தமிழ், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னதும், இங்கே பாருங்கப்பா, என்னால் இதை பொறுத்துக்கவே முடியாது, இதை ஜீரணிக்கவும் முடியாது, என் இடத்துல யாருமே வரக்கூடாது, நம்ம 2 பேருக்கு இடையில் வேறு யாரும் வரவுனா விடமாட்டாப்பா. இங்கே பாருங்கள், ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்கப்பா, எனக்கு வாசுவப்பா இல்லை, வாசுவப்பா என்னை விட்டு போயிட்டாரு, அதே மாதிரி நீங்களும் என்னை விட்டு போயிடாதீங்கப்பா, உங்களை நான் யாருக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு செம்மையாக கத்திட்டு தமிழ் அங்கறது போனதோ அதே அதிர்ச்சி ஆகிறாங்க. இந்த பக்கம் நம்ம பாரதி என்ன சொல்கிறேன்னு புரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. மறுநாள் காலையில் நம்ம தமிழ்கிட்ட ஆதி என்ன மேடம் கடன் கோவப்பட்டீங்க போல் இருக்கே. ஆமாப்பா, நான் உண்மையை தான் சொல்கிறேன், நம்ம 2 பேருக்கு இடையில் யாரும் வரக்கூடாதுப்பா, அதனால தாங்க முடியாது அப்படின்னதும் கண்ணனுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது கூட நான் சும்மா கேளுக்கிட்ட சொன்னனே தவிர நிஜமாக முடியாதுப்பா அப்படின்னுட்டு நம்ம தமிழ் சொன்னதும், சரிப்பா தமிழ் இங்கே பாரு, குழந்தைன்னு சொன்னால் அது நீங்கள் மட்டும்தான், நம்ம 2 பேருக்கு இடையில் யாரும் வர முடியாது சரியா அப்படின்னு சமாளித்து அனுப்பிடுறாங்க. அப்போது நம்ம பாரதி தமிழ் இப்படி இல்லம்மா பேசுவா அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கலான்னு வரும்போது, தமிழ் நீங்கள் போய் விளையாடுங்க அப்படின்னுட்டு ஆதி இங்கே பாருங்கள், இப்போதைக்கு தமிழ்கிட்ட எதுவுமே பேசாதீங்க பாரதி, கண்டிப்பாக தமிழ் புரிஞ்சிக்க மாட்டா அப்படின்றது என்ன ஆதி, இங்கே பாருங்கள், இப்போ வரைக்கும் என்னோட குழந்தைன்னு சொன்னால் அது தமிழ் மட்டும்தான், இனி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னுட்டு ஆதி அங்கேருந்து கிளம்பினது. இந்த பக்கம் பாரதி என்ன இது ஆதி இப்படி சொல்லிட்டு போகிறாரு, இப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு புரியாமல் பாரதி தவிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பவித்ரா ஃபோனில் ரிசல்ட் பார்த்துட்டு உடனே அழகிட்ட, மாமா நீங்கள் எழுதின எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்னதோ, என்ன இந்த வாட்டியும் ஃபெயில் தானே அப்படின்னு ஒட்டுமொத்த பேரும் கேட்டுட்ருக்காங்க. அப்போ பவித்ராவும், ஆமாம் மாமா இந்த வாட்டியும் ஒத்துக்கிச்சு அப்படின்னதும் எல்லாருமே போட்டோம் நம்ம அழகர கண்ணா பின்னான்னு தட்டிகிட்ருக்காங்க. மாப்பிள்ளை நீங்கள் தோற்று போனால் நான் சொல்கிற பேச்சு கேட்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, என்ன நான் சொல்லட்டுமா அப்படின்னு தர்மலிங்கம் கேட்டதும் இந்த பக்கம் நம்ம ஆண்டாலும் தட்டிகிட்ருக்காங்க. அழகரை போட்டு உடனே பாட்டி மட்டும், என்ன என்னோட பேரை முதல் வாட்டி ஃபெயில் ஆகிட்டா, ஆனால் அடுத்த வாட்டி கண்டிப்பாக பாஸ் ஆகுவான், ஏண்டி நீ சொன்ன காரணத்துக்காக என் பையன் முயற்சி பண்ணியிருக்கான், அதை பாராட்டுறதை விட்டுட்டு இப்படி பேசிட்டுருக்க அப்படின்னு பாட்டி ஆண்டால திட்டினதும், ஐயோ ஐயோ போது நிறுத்துங்க மாமா, நான் சும்மா சொன்ன மாமா, இங்கே பாருப்பா மாமா எல்லா பாடத்துலேயும் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்காரு, 60, 50, என்ன இந்த இங்கிலீஷில் மட்டும் 40 எடுத்திருக்காரு, மற்றபடி மாமா எல்லா பாடமும் பாஸ் அப்படின்னதும் ஆண்டாளோடி கட்டிப்பிடிக்கிறாங்க. என்னடி இவ்வளோ நேரமாக திட்டிகிட்டு இருந்தேன், இப்போ என் பேர் என்ன பிடிக்கிற, என் புருஷன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ஆண்டாள், ஆமாம் அப்பாவை சவால் விட்டல அப்பா கிட்டே, இப்போ நீ அவருக்கு என்ன கொடுக்க போகிற அப்படின்னதும் உடனே நம்ம தர்மலிங்க அதிர்ச்சி ஆறாங்க. மாப்பிள்ளை கொடுக்குறது தான் கொடுக்குறீங்க, சின்னதாக கொடுங்க மாப்பிள்ளை, நான் வயசானவா அப்படின்னதும், சரி மாமா தலைக்கெல்லாம் நடக்கிறீங்களா அப்படின்னதும், ஐயோ நான் வயசானவன் மாப்பிள்ளை, சரி மாமா அப்படின்னா அத்தை மாதிரி ஒரு காஃபி போட்டுட்டு வாங்க அப்படின்னதும், ஐயே அவ்வளோதானே, இப்போ பாருங்கள் மாப்பிள்ளை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டுட்டு வரேன் அப்படின்னதும், ஹலோ அத்தை மாதிரின்னா அத்தை மாதிரி மாமா, அத்தை மாதிரி புடவையெல்லாம்
எல்லாம் காட்டி போய் காஃபி எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறது. என்ன மாப்பிள்ளை இது கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்னு தர்மலிங்க கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் அத்தை என்ன பாடுபடுத்திருப்பீங்க, ஸோ அத்தையோட இடத்துல இருந்தால் என்ன நடக்கணும் உங்களுக்கு புரியணும்ல, போங்க போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னது எல்லாரும் அந்த இடத்துல விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோட்